எந்தெந்த ஜோனில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஜோன் 1ல் வந்து சர்க்குலேஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். தென் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும். இன்ஜுரி ரிஸ்க் ரொம்ப கம்மி. இப்போது ரீஹேப் பண்ணுறவங்க, இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு பிகினர் அல்லது வந்து இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவாக யாராவது ஒரு பேஷண்ட் வந்து கார்டியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து எடுத்த உடனே போய் ஜோன் 2 கார்டியோ பண்ணாமல் ஜோன் 1 கார்டியோ பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா தேர் இன்ஜுரி ரிஸ்க் வில் பி ரெடியூஸ்ட். அது வந்து ஜோன் 1ஓட பெனிஃபிட்ஸ். ஜோன் 2ஓட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னம்னா என்டூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபேட்டை அதிகமாக மெட்டபலைஸ் பண்ணும், அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தும். ஒரு மசிலில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தும் ஜோன் 2 கார்டியோ. ஸோ ஜோன் 1 அண்ட் ஜோன் 2 இஸ் பில்டிங் அப் தி இன்ஜின் பட் நாட் ஃபார் த ஸ்பீட். ஜோன் 3 பற்றி பார்க்கலாம். இங்கே தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். என்னென்னா இப்போ நல்லா புஷ் பண்ணி நான் கார்டியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் 2 பண்ணாமல் ஜோன் 3க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது 50% தான் வந்து ஃபேட்லேருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகும், 50% வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து தான் யூட்டிலைஸ் ஆகும். ஸோ உங்களோட கோல் ஃபேட் பர்னிங் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப உள்ளாம் புஷ் பண்ண வேண்டியதில்லை. ஜோன் 2ல் நீங்கள் பண்ணாவே அதிக ஃபேட் பர்ன் பண்ணுவீங்க. தென் when you are pushing so hard but you are not attaining what you need. ஸோ ஜோன் 3ல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஏரோபிக் பேஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஏரோபிக் ஆக்டிவிட்டியோட பேஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட லாக்டேட் த்ரெஷ்ஹோல்டு லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஏரோபிக் பேஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது லாக்டேட் த்ரெஷ்ஹோல்டு லெவல் வில் இன்க்ரீஸ் ஆல்சோ. மசில் என்டியூரன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து ஜோன் 3ஓட பெனிஃபிட்ஸ். இந்த ஜோன் 3ல் வந்து ஒரு கிரே ஜோன் ஒன்று இருக்குது. இந்த கிரே ஜோன் என்ன அப்படின்னா அகெயின் we will take a கார் இன்ஜின். நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது டாப் கீர் போடாமல் அதுக்கு கீழே இருக்க கீரை போட்டு நல்லா ஆக்சிலேட்டர் பெடல் மிதித்தோம் அப்படின்னம்னா இன்ஜின் வந்து சவுண்ட் அதிகமாகும். தட் இஸ் அவர் ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மைலேஜ் வந்து சுத்தமாக ட்ராப் ஆகிரும். ஸோ யூ ஆர் யூஸிங் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் வந்து டிப்ளீட் ஆகிடுனா நம்ம ஃபெட்டிகபிலிட்டி ஈஸியாகிடும். ஸோ இன்ஜினோட லைஃப் வந்து போயிடும். மீன்ஸ் கார்டிசோல் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும், ஃபெட்டிகபிலிட்டி அதிகமாகிடும், இதெல்லாம் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணும்போது கிரே ஜோனுக்கு போகாத மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னம்னா ஜோன் 3 கார்டியோ வந்து நல்லது. ஒரு ஏரோபிக் பேஸை பில்ட் பண்ணுறது. நம்ம தெரியாமல் அதிகமாக புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் 3 கார்டியோவில் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கிரே ஜோனில் எந்த கெயினும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ என்ன கெயின் கிடைக்கணும் அப்படின்னம்னா இந்த ஏரோபிக்கு மேலே நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா தான் VO2 மேக்ஸு நம்ம என்டூரன்ஸை அதிகமாக படுத்தணும் அப்படின்னம்னா நம்ம ஜோன் 4க்கு போகணும். ஸோ நம்ம வந்து புஷ் பண்ணுறோம், நம்ம அதிகமாக புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜோன் 3லேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா we will get in a plateau phase. லைக் வெயிட் லிஃப்ட்டில் எப்படி ஒரு plateau phase வருது அதே மாதிரி கார்டியோவில் இது ஒரு plateau phaseக்கு வந்துடும். ஸோ ஜோன் 4ஓட பெனிஃபிட்ஸ் என்னென்னா VO2 மேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்பீட் என்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் தென் உங்களோட அனரோபிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் ரொம்ப நேரம் அனரோபிக்கில் ட்ரெயின் பண்ணுறதுக்கான அடாப்டேஷன் உங்கள் பாடியில் நடக்கும். ஜோன் 5ல் இப்போ என்னென்னா அதிகமாக மேக்ஸிமம் பவர் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்கும் நீங்கள் ஜோன் 5ல் ட்ரெயின் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி VO2 மேக்ஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னம்னா ஜோன் 5ல் கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் நியூரோ மஸ்குலர் அடாப்டேஷன் நல்லா நடக்கும் இன் ஜோன் 5ல். நம்ம இப்போ அனரோபிக்கில் ட்ரெயின் பண்ணுறோம். தட் இஸ் ஜோன் 4 அண்ட் ஜோன் 5ல் ட்ரெயின் பண்ணும்போது we have to be very cautious. இப்போ நீங்கள் அனரோபிக் ஜோனில் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது there are lots of risks involved. அதுதான் வந்து ஜோன் 4 அண்ட் ஜோன் 5ல் ட்ரெயின் பண்ணும்போது you have to be very cautious. என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா உங்களோட வந்து கிரானிக் அசிடோசிஸ் இருக்கும், லாக்டிக் ஆசிட் பில்ட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடுவீங்க, உங்களோட மசில் வந்து பிரேக் டவுன் ஆயிரும், லைக் ரேப்டோமயோலைசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிரும், இல்லை ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கிறனால அரித்மியாஸ் வந்துடும், கார்டிசோல் லெவல் அதிகமாகிடும். ஸோ we have to be very cautious when you are doing anaerobic exercises. ஓகே, இப்போ என்கிட்ட டிஜிட்டல் வாட்ச் இல்லை, அதனால் எப்படி நான் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து நான் மானிட்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கன்வென்ஷனல் டூல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம கார்டியோ பண்ணுறது வந்து கான்வர்சேஷனல் ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டாக் டெஸ்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜோன் 1ல் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா மூச்சு திணறாமல் பாடவே செய்யலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜோன் 2ல் இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு மூச்சு வாங்காமல் ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஜோன் 3ல் ட்ரெயின் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஷார்ட் சென்டென்ஸாக மாறிடும். சின்ன சென்டென்ஸாக தான் நீங்கள் வந்து பேச முடியும். அதுக்கு மேலே பேசினா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதுவே ஜோன் 4ல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு 2 வேர்டு மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஜோன் 5ல் பண்ணும்போது எதுவுமே பேச முடியாது, ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் வந்து நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிஜிட்டல் வாட்ச் இல்லை அப்படின்னம்னா. இப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, கார்டியோபல்மனரி கண்டிஷனிங் வந்து ஒரு ஆப்ஷனல் கிடையாது உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியில். இட் இஸ் an essential one. Everybody should do cardiopulmonary conditioning in their fitness journey. ஃபிட்னஸ் ஜேர்னின்னு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எந்த அடல்ட்டும் வந்து இந்த கார்டியோவை பண்ணணும். அப்புறம் வந்து யூ ஷுட் நாட் கெட் ஸ்டக் இன் தி கிரே ஜோனில் போய் மாட்டிட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னம்னா கிடைக்காது. பிகாஸ் வி ஆர் இன் த கிரே ஜோன். நோ மேன்ஸ் லேண்டில் இருந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா cannot be any benefit from it. And then when you are using anaerobic exercises, you have to be very cautious. You should not abuse the anaerobic exercises unless you are an athlete who are trained by a trained coach or a trainers. Okay, thank you, bye bye. இது பேட்ச் ஒர்க் செஷன். எப்படி நீங்கள் கார்டியோவை வந்து உங்கள் ட்ரைனிங்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா, எல்லா நாளும் நம்ம வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. வி நீட் சம் ரெஸ்ட் ஆல்சோ. அந்த டைமில் வந்து ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவ் ரெக்கவரி டேயில் யூ கேன் கோ ஃபார் அ வாக் ஆர் அ ஜாக், இல்லை ஒரு சைக்கிளிங்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ, எனி கார்டியோ ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா it will be very fun and also it will be doable. ஒரு டைம் கன்ஸ்ட்ரைன்டு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு 1 hour 1.5 hour கிடைக்கிறது கொஞ்சம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி டே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கார்டியோ பண்ணி நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கொஞ்சம் ஃபீட்பேக் கிடச்சிது. என்னென்னா டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் விச் cannot be replaced. அப்படி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதையும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வர வீடியோவில் இந்த பேட்ச் ஒர்க் செஷனில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ஃபஸ்ட்டே நான் எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிவிட்டு எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுமோ அதை வந்து இந்த செஷனில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டெக்னிக்கல் டேர்ம்ஸை இந்த கடைசி செஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ரீசெண்டாக இப்போ நிறையா ரன்னிங் கிளப்ஸு நிறையா சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ். பட் ஆஃப்டர் 35-40 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா யூ ஷுட் கோ வெரி ஈஸி ஆன் யுவர் நீஸ். ஏஜ் அதிகமாக அவங்களோட ட்ரைனிங் மெத்தடை உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா மளிகை லிஸ்ட் மாதிரி இன்ஜுரி லிஸ்ட்டும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். கார்டியோ வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரன்னிங், அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ரோவிங், ரக்கிங், சைக்கிளிங் இதெல்லாம் இருக்குது. இட் ஷுட் பி லைக் fun. It should not be like out of compulsion. Okay, see you.